கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆசீர்வாத கண்மலை ஐக்கிய ஊழியர் சார்பிலே கடைசி நாட்களில் எழுப்புதலில் பெண்களுடைய பங்கு என்ற பகுதிகளிலே தேவன் நடத்தி வருகிற உன்னதமான காரியத்தை குறித்தும் தலைமுறைகளை குறித்தும் அவர் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு ரகசியங்களை குறித்தும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இது சற்று ஆழமான பகுதி தான். நம்ம நிறைய நேரங்கள்ல இந்த ஆழத்தை குறித்து போகும்போது நம்ம போற காரியம் இருக்காது. அதாவது அந்த ஒரு நீங்க பாத்தீங்கன்னா கடற்கரையில கூட அந்த அந்த கால் நனைகிற பகுதியை தாண்டி நம்ம உள்ள போற காரியம் இருக்காது. கடற்கரை மணல் அந்த தண்ணி நனைஞ்சா கால்ல நனைஞ்சா போதும் அப்படின்ற ஒரு உணர்வுல தான் நம்ம இதுவரையும் இருக்கிறோம். அநேக நேரங்கள்ல நம்ம கிறிஸ்துவ ஜீவியமே அப்படிதான் இருக்குது. ஆனா தேவன் நம்மை கடற்கரை மணலத்தனையான கூட்டமா இல்ல கடற்கரையில அந்த வெறும் ஓரத்தை அந்த அலைகள் தொடர கூட்டமா மட்டும் வைக்கிறதுக்காக நம்மளை தெரிந்து கொள்ளல. ஒவ்வொருத்தரையுமே அவர் ஆழங்களுக்குள்ள கொண்டு வந்து நீச்சல் ஆழம், ஏன்னா ஒவ்வொரு ஆழத்தின் பகுதி இருக்கு, நீச்சல் ஆழம் வரை கொண்டு வந்து அவரே நம்மை ஆளுகை நடத்தி மறுக்கரைக்கு அக்கறைப்படுத்துகிறதுக்கான ஒரு உன்னதமான தன்மையில தான் இந்த கிறிஸ்துவ ஜீவியத்துக்குள்ளே நம்மளை அழைக்கிறார். அப்ப நம்ம எங்கெங்க நிக்கிறோம்? நம்ம இன்னும் அந்த கடற்கரை அந்த கால் நனைகிற அளவுதான் தேவ சமூகத்துல நாம நிக்கிறோமா? அதாவது இதுல இன்னொரு ஒரு காரியம் எப்படி இருக்குன்னா, அப்படி நிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா எல்லார் மைண்ட்ல எங்க வந்துருதுன்னா ஜெப வாழ்க்கையை குறிச்சு வந்துருது. ஆமா, கடற்கரை அளவுனா நீ வெறும் 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ற, நீ வெறும் காலண்டரை பார்த்து தான் ஜெபம் பண்ணிட்டு போற, நீ வெறும் வசனம் ஒரு நாளைக்கு வாசிக்கிறதே கிடையாது. இந்த ஆங்கிள் மட்டும்தான் அவங்களுக்கு கனெக்ட் ஆகுதே தவிர அவங்களுடைய விசுவாச வாழ்க்கை தேவனோடு இணைக்கப்பட்டிருக்க வாழ்க்கை எப்படி இருக்குன்ற ஒரு அடையாளமே அவங்களுக்கு இல்லாம போயிடுது. தேவன் ஒரு வார்த்தைய அவர் வருகையை குறிச்சு சொல்லும் போது கடைசி காலத்தை, வருகை மாத்திரம் இல்ல கடைசி காலத்தை குறிச்சு சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்வார். அவரு ஜபத்தை காண்பாரோ, வேத வாசிப்பை காண்பாரோ, அன்பை காண்பாரோன்னு சொல்ல மாட்டார். அவர் ஒரே வார்த்தை சொல்வார், விசுவாசத்தை காண்பாரோ. ஆமா. அப்ப ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிறிஸ்தவனா இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கேட்க வேண்டியது, எனக்குள்ள விசுவாசம் இல்லையா? நான் ரட்சிக்கப்பட்டேன்னு விசுவாசிக்கிறேன், வேதத்தை தினமும் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், அப்ப ஏன் விசுவாசத்தை காண்பாரோன்னு ஒரு கேள்வியை கேட்டார். அப்ப அந்த விசுவாசத்தின் தன்மை என்ன? யூதால ஒரு வார்த்தை இருக்கும், மகா பரிசுத்த விசுவாசம். அப்ப அந்த அந்த இடத்துல அவர் வெறும் பரிசுத்த விசுவாசம் சொல்ல, மகா பரிசுத்த விசுவாசம். ஏன்னா மகா பரிசுத்ததான் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டின்னு மாத்திரம் இல்ல, மகா பரிசுத்தம்ங்கிற தன்மையே உங்களுக்கு அந்த தன்மை அத நம்ம யோசிக்கவே முடியாத ஒரு தன்மை, இந்த பூமியில நம்ம காண முடியாத ஒரு தன்மை, மகா பரிசுத்தம். அது அதாவது பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ங்கிற தன்மைக்கும் அடுத்து மகா பரிசுத்தம். அது அவர் சிங்காசனத்தின் தன்மை. அது பக்கத்துல எந்த மனுஷனும் என்ன பண்ண முடியாது, நுழைய முடியாது. மனுஷன் இல்ல, தூதர்கள் கேருபீன்கள் நிக்கிற ஒரு தன்மையே இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தன்மைக்குள்ள இருக்கிற ஒரு காரியத்தின் அந்தபடியான ஒரு விசுவாசத்தை கொண்டு நமக்குள்ள கொடுப்பேன் அப்படிங்கிறாருன்னா, அப்ப அதுடைய தன்மை, அதனாலதான் அவரை விசுவாசத்தை காண்பாரோ அப்படிங்கிற ஒரு தன்மையை அவர் அங்க கொஸ்டினா வைக்கிறாரு. அப்ப அந்த விசுவாசங்கிறது நம்ம எதிர்பார்க்கிறபடி ஒரு வீடு கேட்டேன் வீடு கிடைச்சிரும், ஒரு வண்டி கேட்டேன் வண்டி கிடைச்சிரும், இந்த மாதிரி ஒரு சாதாரண எல்லாரும் கேட்கறது, நான் ஒரு சுகத்தை கேட்டேன் சுகம் கிடைச்சிரும் அப்படிங்கிற விசுவாசத்தின் தன்மை அப்படி இல்லை. ஆமா, இது ஆழத்தின் ஆழம். அது உண்மையில சொல்ல போனா அந்த அன்பின் ஆழம், நீளம், உயரம், அகலம், நீளம், ஆழம், உயரம்னு எழுதப்பட்டிருக்கு வேதத்துல. அப்போ 4 திக்குக்கும் அகலம், நீளம், ஆழம், உயரம் எல்லாத்துக்கும் எல்லாமே கவர் ஆயிடும். அப்ப அத்தனையுடைய காரியத்தின் தன்மையும் அதுல நிற்கும். அப்ப அந்த விசுவாசம்ங்கிறதே உங்களுக்கு உண்மையிலே சொல்ல போனா எந்த மனுஷனால இதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிற மனுஷனால கூட என்ன பண்ண முடியாது, இதை விலகி சொல்ல முடியாது. இன்னும் நீங்க சொல்றது மாதிரி பாத்தீங்கன்னா சிஸ்டர், நாம வெளிப்படையா எதை அடைந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற எந்த ஒரு விஷயமே அது அடையலன்னு அர்த்தம். அடையல. ஏன்னா எனக்கு நம்ம அது எப்படின்னா, இப்போ என்னுடைய, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, என்னுடைய மன நினைவுகள் மன எண்ணங்கள் தான் என்னுடைய சகலவற்றையும் பிரதிபலிக்குது. நான் இதை செஞ்சிருக்கேன், இது முடியாது, இது முடியும்,
ஜெபிச்சிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன்ற எல்லா எண்ணங்களும் மனதிலிருந்து எழும்புகிற எண்ணங்கள் தான். ஆமா, அதுதான் உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய காரியத்தையும் ஆக்டிவேட் பண்ணுது. ஆமா. ஆனா நீங்க வந்து தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த நன்மையான ஒரு வார்த்தைகளாகட்டும் அல்லது அந்த நினைவுகளாகட்டும், அந்த நினைவுகளை நீங்கள் நம்ம வந்து மனதின் எண்ணத்தோடு ஒப்பிட்டு அந்த மனதின் எண்ணத்தை எரேஸ் பண்ணி அதை ஜெயிக்கணும்னா அந்த இடத்துல ஒரு கிறிஸ்துவின் ஆவியானுடைய வல்லமை வேணும். ஆனா உயிர் தெழுந்த வல்லமையுள்ள ஆவியானுடைய செய்திகள் இருக்கு. எந்த யோசனைகள், ஏன்னா அது நம்முடைய அரண்கள், நம்முடைய ஆயுதங்கள் வந்து மாம்சத்துக்கு எது அற்றவைன்னு சொல்லி வசனம் சொல்லுவோம். அது என்ன ஆகுதுன்னா, எந்த அதுல நீங்க பாத்தீங்களா அந்த யுத்தமே எப்படி நடக்குதுன்னா, எந்த யோசனைகளையும் முறியடிக்க நீங்க பாத்தீங்கன்னா அது அப்ப அந்த யோசனைகளை முறியடிக்கிற தன்மை இருக்கு. இப்போ நான் ஒரு செயல் எனக்கு முன்னாடி வைக்கப்படுது, அந்த செயலை செய்யறேன்னா என்னுடைய இந்த சரீர பலன் போதும் அந்த செயலை செய்யறதுக்கு. இல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னோட சரீர பலனும் என்னுடைய அந்த யோசனையும் போதும். ஆனா அங்க வசனம் தெளிவா சொல்லுது, அந்த அரணு நீ எந்த யோசனையும் வகை இருக்கத்தக்கதாக அந்த யோசனையை நிர்மூலம் பண்ணதுன்னு சொல்லுது. அப்ப நான் எனக்கு தெரியாத ஒரு விஷயம், அந்த எண்ண அலையோட்டங்களை நிர்மூலம் பண்ணுகிற ஒரு தன்மைன்றது என்னன்னா, எனக்குள்ள எழும்புகிற கிறிஸ்துவின் ஆவியானவரால் தான் அதை பண்ண முடியும். ஏன்னா அவர் தான் ஜெயித்தெழுந்தவர் இல்லையா, அவர் தான் வார்த்தையினால ஜெயித்தெழுந்தவர். அந்த பாதாளத்தை ஜெயித்தெழுந்த வல்லமை உள்ளவர். அப்ப அந்த வல்லமை உள்ளவரை நான் அணிந்து கொள்ளும் போதுதான் அந்த வல்லமை உள்ள ஆவியினாலே நான் ஜெயிக்க முடியும். அதனால நான் அல்ல கிறிஸ்துவின் பிழைத்திருக்கிற அந்த வார்த்தையை அவரை வந்து அறிக்கை பண்ணி நம்மளுக்கு ஒப்பு கொடுக்க வச்சாரு. அப்ப இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கும்போது தலைமுறைகளை குறிச்சு நம்ம பார்த்துட்டு வந்தோம். தேவன் வந்து ஒவ்வொரு தலைமுறையோட தன்மை, அதுல நம்ம ரட்சிப்பின் தலைமுறையோட காரியத்தை நமக்கு அதே சொல்லும் போது எல்லாமே இந்த 7 மேக்சிமம் இந்த தலைமுறைகளோட காரியங்கள் எல்லாமே 7 சபைகளோடு நமக்கு கனெக்ட் பண்ணாங்க. ஏன்னா இந்த வார்த்தைகள் ஆல்ரெடி வந்து நமக்கு தீர்க்கதரிசனங்களா சொல்லப்பட்டாலும் இது எப்படி எழும்போம்னா அவர் நமக்கு அந்த வார்த்தையோட தான் ஒன்னொன்னு கனெக்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு தலைமுறை எபேசு அப்படின்னு சொல்ல போதும்போது ரட்சிப்பின் தலைமுறையோட கனெக்ட் பண்ணாங்க. ஏன்னா அதுதான் முதல்ல அந்த கனியை கொடுக்கிற ஒரு தன்மையா இருந்தது. அப்ப அதுல கொடுக்கும்போது 4 வகையான ரட்சிப்பு அவர் வந்து உறுதிப்படுத்தினார். சரீர ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பு, அதை தேவன் நிறைய சிந்தையின் ரட்சிப்பு, ஆவியின் ரட்சிப்பு. இந்த 4 தன்மையோட ரட்சிப்பை அவர் உறுதிப்படுத்தி நமக்குள்ள ஒரு விசுவாச அறிக்கை வாங்கினார். அது யோவான் ஆல்ரெடி இருக்குல்ல, இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று யார் அறிக்கை பண்ணுகிறார்களோ அவர்தான் நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்றாங்க. இந்த நித்திய ஜீவனோட தன்மை வந்து இயேசுவை இன்னைக்கு பாத்தீங்கன்னா இயேசுவை தீர்க்கதரிசின்னு அறிக்கை பண்ணுகிற கூட்டம் இருக்கு, மனுஷகுமாரன் அறிக்கை பண்ணுகிற கூட்டம் இருக்கு, மரியாளின் மைந்தன் அறிக்கை பண்ணுகிற கூட்டம் இருக்கு, நசரேயன் அறிக்கை பண்ணுகிற கூட்டம் நல்லா இருக்கு, அவர் ஒரு தத்துவ ஞானின்னு கூட அறிக்கை பண்ற கூட்டம் இருக்கு, இன்னொன்னு அவர் ஒரு பிசாசு பிடித்தவன் அறிக்கை பண்ற கூட்டமும் இருக்கு. ஆனா அவர் தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணுகிற கூட்டம் இல்ல, கம்மியா இருக்கு. ஏனென்றால் வசனம் சொல்லுது தெளிவா, ஆவி உடையவன் தான் அதை அறிக்கை பண்ண முடியும். ஏன்னா யோவானுடைய நிருபங்கள் முழுசுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆவியின் தன்மையை தான் அதிகமா வேலைப்படுத்தும். நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து நம்ம சீஷர்கள் தேவனா இதையும் இது நமக்கு போடப்பட்ட காரியம் இல்ல, நம்ம கற்றுக் கொடுக்கப்பட்ட காரியம் இல்ல, ஆனா தேவன் நமக்கு இதை போட்டார். ஒவ்வொருத்தருடைய அவங்க தன்மையும் எப்படி இருக்கு. யோவானுக்கு அவர் தன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாரு. ஏன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாருன்னா அந்த ஆவி தேவனுடைய ஆவிக்கும் அந்த யோவானுடைய ஆவிக்கும் ஒரு சிங்க் இருந்தது, அந்த கனெக்ஷன் இருந்தது. அப்ப நீங்க யோவான் எழுதின எல்லா நிருபங்களையும் நீங்க நம்ம படிச்சு பார்த்தா யோவான் ஆகட்டும், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் ஆகட்டும், வெளிப்படுத்தின விசேஷம் ஆகட்டும், எல்லாவற்றிலும் ஆவியின் செயல்பாடுகள் அதிகமா இருக்கும். அந்த ஆவியின் தன்மைகள் வந்து அதிகமா காட்டப்படுறத நம்ம அறிஞ்சிருக்கோம். அப்போ தேவன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக அங்க தெரிந்தெடுத்திருக்கிறாரு, நமக்கு தெளிவா தெரியுது. நீங்க பேதுருவ பாத்தீங்கன்னா ஆத்துமாவின் தன்மை, பேதுரு எழுதின நிருபங்களாகட்டும் அல்லது பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணின தன்மையில இருந்தும் ஆத்துமாவை குறித்ததான காரியங்கள் தான் அதிகமா இருக்கு. அதனாலதான் அவர் வந்து இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்வதில்லைன்னு சொல்லி அவருடைய முடிவை பாருங்க. அந்த 1 பேதுரு 1:9 கூட தெளிவா சொல்றாரு, ஆத்தும ரட்சிப்பை, அதாவது விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை பெற்றீர்களே அப்படின்னு ஒவ்வொரு தன்மையிலையும் அந்த ஒரு ரிசல்ட் இருந்ததை நம்மளால வந்து பார்க்க முடியுது. பவுல்னு எடுத்தீங்கன்னா சிந்தையின் ரட்சிப்பு, பவுல் மூலமா தான் கிறிஸ்துவின் தன்மை வெளிப்பட்டது. அந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்பட்டதுனால பவுல் மூலமாய் வருகிற எல்லா நிருபங்களிலும் அந்த சிந்தையின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். அங்கதான் வெளிச்சம் உண்டாகுது. அந்த வெளிச்சத்தின் தன்மையில தான் அவர் வந்து அதை வந்து நீதிக்குரிய தன்மையாய் மாற்றுகிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நீதியின் தன்மையில நிக்கல. அவர் போய் அங்க நிற்கும் பொழுது அந்த சிந்தையின் வெளிச்சத்தினால
அந்த வெளிச்சத்தினாலதான் நீதியின் காரியம் வெளிப்படுது. அதுக்கப்புறம் வருதுதான் ஆவியின் ரட்சிப்பு. அதாவது நம்ம வந்து நாமங்கள் வழியாக தேவன் வெளிப்படுத்த நிறைய காரியங்கள். அப்ப வெளிப்படுத்த தொடங்கும் பொழுது நமக்கு தேவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இப்ப யோவானுக்கு இது வெளிப்படுத்தது, பேதுருக்கு இது வெளிப்பட்டது, பவுலுக்கு இது வெளிப்பட்டதுன்னா இது எனக்குரியதும் தானே. ஆமா, பவுல் பெற்றுக்கொண்ட வைராகியம், பவுல் வந்து பவுலுக்குள்ள இருந்த அந்த கிறிஸ்துவின் வைராகியத்தை தான் பவுல் வெளிப்படுத்தினார். ஆமா, அதை தன்னுடையதாக்கிட்டார், அவர் உரிமையாக்கி கொண்டார். அதாவது இனி கொஞ்சம் குறைய நான் கிறிஸ்துவுக்குள்ளான கொஞ்சம் குறை. ஏன் அந்த வார்த்தையை அவர் சொன்னாரு? அது பெருமையின் வார்த்தையா சொல்லல. அவர் என்ன சொன்னார்னா, அந்த கிறிஸ்துவுக்குரிய அந்த வைராகியம் அவருடைய ஆவி நிறைவால் எனக்குள்ள உண்டானதுன்னு சொல்றாரு. அதைதான் அவர் அந்த இடத்துல வைராகியமா வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நாம அதை நம்முடையதாக்கி கொள்றோமா? அதுதான். இப்ப நீங்க நம்முடையதுக்கும் என்னுடையதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கரெக்ட். அததான் வந்து சத்ரு வந்து ஒரு நூலிழைதான் என்னுடையது நானுன்னு சொல்ல தன்மைதான் அவனுடைய காரியம், நம்முடையது நாமன்னு சொல்லுது அவனுடைய காரியம். ஏன்னா அவர் வந்து யோவான்ல நாம் நம்முடைய அப்படின்ற தன்மையிலதான் கொண்டு வந்தார். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா சிந்தையின் ரட்சிப்பை பெற்ற பவுல் கூட அவருடைய நிருபங்கள் முடியாத தம்முடைய, தம்மாலே, நம்முடைய இந்த வார்த்தைகள் தான் அதிகமா யூஸ் ஆகும். என்னுடைய ட்ராக்ல அதிகமா வெளிப்படும். ஆமா, அதுலயே நமக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. நமக்கும் எனக்குன்ற ட்ராக்கே எவ்வளவு மாறுது. அந்த ஒரு நூலிழை தான் அதுக்குள்ளேயே எவ்வளவு வித்தியாசங்கள் படுகின்றது. இந்த ஆவிக்குரிய ரட்சிப்பை நமக்கு ஓபன் பண்ணி அந்த காரியத்தை சுத்திகரிப்பின் காரியத்துல கூட நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அடுத்தது சுத்திகரிப்பின் தலைமுறையை கொண்டு வந்தார். அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த 2வது சபையோட அடையாளத்தை தான் நமக்கு கிடைக்கும். சிமிர்னா சபையோட அடையாளத்தை, அதுக்கான உபத்திரவம் என்ன, அதற்கான சிறையிருப்பு என்ன, பாடுகள் என்ன, அந்த இது கொடுத்துதான் அதோட எனக்கு தெரிஞ்ச அதோட முடிவு எப்படின்னா நித்திய உடன்படிக்கையோட முடிவா இருக்கு. அததான் தேவன் நமக்கு, அதாவது அதுலதான் இந்த பாதாளம் மரணத்தின் காரியங்கள் அதிகமா ஓபன் பண்ணப்பட்டுச்சு. கரெக்ட். அதாவது மரணம் அதுக்குள்ள நின்ற ஒரு காரியம் கூட உங்களுக்கு. ஆமா, பாதாளத்தின் வாசல் அந்த தன்மை, அது அது அதுடைய பயங்கர நிறைய காரியங்கள் தரிசனங்களை காட்டப்பட்டுச்சு. அதுக்குள்ள போய் நிறுத்துற காரியத்தையும் தேவன் காண்பிச்சாரு. ஆனா அந்த தன்மையில வந்து மரணத்தை ஜெயிக்கிற ஒரு தன்மை, அந்த அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள ஜெயம். ஏன்னா அந்த நாமமே மரித்திருந்து உயிர்த்தவர். அந்த அந்த நூலிலையின் தன்மை அத ரொம்ப தெளிவா காண்பிச்ச ஒரு தன்மையின் காரியம் இருந்தது. ஆமா ஆமா, அந்த தன்மை அதுல வெளிப்பட்டுச்சு. அதுலதான் உங்களுக்கு நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த அந்த நாமத்தை பாருங்களேன், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதா. முந்தினவர் பிந்தினவர், அந்த ஒரு அதிகாரம், மரணத்தின் மீது ஒரு அதிகாரத்தை உண்டு பெறுகிற தன்மை இந்த காரியத்துல இருந்தா புறப்பட்டுச்சு. மரணமே அவர் கேட்கிறாருல, சபைக்கு சொல்லும் போது சொல்வார், இனி பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. அப்ப அந்த பாதாளத்தின் வாசல்களின் மீது ஒரு அதிகாரம், அது மேற்கொள்ள சபையை அதுக்கு அதிகாரம் இருந்துச்சுன்னா சபையை அது மேற்கொள்ளணும். அது மேல நமக்கு அதிகாரம் இருந்துச்சுன்னா நம்ம அதை மேற்கொள்வோம். இதான வித்தியாசம். அப்போ சபை பாதாளத்தையும் மேற்கொள்ளுகிற தன்மை. இன்னொன்னு சபையின் வார்த்தைன்னு நம்ம சொல்லும் போது கூட சபைன்னு அவருக்கு வந்து ஒரு கட்டடத்தை சொல்லல, சபையின் கட்டடத்தை அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை, சபையாகிய மணவாட்டியை தான் அவர் மென்ஷன் பண்றாரு. அவர் சபைன்னு அடையாளப்படுத்துகிறதே மணவாட்டி. அப்ப அந்த இடத்துல பவுல் அதிகமா சில இடங்கள் அதிகமா இந்த ரகசியம் பெரியது, இந்த ரகசியம் பெரியதுன்னு சில இடங்கள்ல இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த ரகசியம் பெரியது. ஏன்னா அவர் சபைங்கிறதே ஒரு கட்டடத்தையோ இல்ல நீங்க கூடி ஆராதிக்கிற இடத்தையோ மட்டும் அவர் மென்ஷன் பண்ணல. அவர் சபையாகிய மணவாட்டி. நீங்க மணவாட்டியா நின்னா உங்களுக்குள்ள அவர் சபையின் காரியம் இறங்குது. அப்ப என்ன அதிகாரத்தை அவர் கொடுக்கிறாருன்னா பாதாளத்தை ஜெயிக்கிற அதிகாரத்தை அவர் கொடுக்கிறாரு. ஆமா, அந்த இடத்துல பாதாளத்தையும் மரணத்தையும், மரணமே உன் கூரைங்க, பாதாளமே உன் ஜெயம். மரணத்தின் கூரை முறிக்கிற காரியத்தையும் பாதாளத்தை ஜெயிக்கிற காரியம், மரணத்தின் கூர் முறிக்கிற காரியம். இது வந்து உங்களுக்கு மாம்சீக மரணத்தை காண்பிக்கிற காரியம் கிடையாது. ஆமா, மாம்சம். அதனால நீங்க இந்த இதுவரைக்கும் நமக்கு சொல்லி நம்ம அறிந்து கொண்டபடி, நம்ம புத்திக்கு தோணுபடி மாம்ச மரணம் அப்படிங்கிற அடையாளம் இதுக்கு கிடையாது. ஒரு தரம் பிறப்பதும் பின்பு மறிப்பதும் எல்லா மனுஷனுக்கும் உள்ள நீதியா இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. எல்லாருக்கும் உள்ள நீதி. அப்போ அதுல மோசி கேட்கலாம், ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு எழுதப்பட்டிருக்கே,
அது இது எலியான் எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு எடுத்துருக்கு. நம்ம அந்த டிபேட்டுக்கே போக வேண்டாம். அது தேவனுடைய ரகசியம். ஆமா, அந்த ரகசியத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண வேண்டாம், இப்போ போக வேண்டாம். நமக்கு தேவன் சொன்னது ஒரு தரம் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் எல்லாருக்கும் என்னப்பட்டது, நியமிக்கப்பட்டது. ஆனா அந்த மரணம் மாம்சத்தின் படியானது. உங்களுக்கு மாம்ச மரணம், அதைத்தான் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்குள் மரித்தேன் ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணிட்டேன், நான் மரிச்சிட்டேன் ஆனாலும் என்ன பண்ணிட்டேன், விசுவாசத்தினால வார்த்தையினால பிழைத்து எழும்புறேன். நமக்கு இதுக்கு தரிசனம் கூட காட்டப்படுச்சு, ஞாபகம் இருக்கா? தீர்க்க தரிசன தலைமுறையில தான் அவங்கதான் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெட்டியில மரித்து சடலம் படுத்திருந்த காரியத்தையும் அந்த சடலம் அப்படி மரித்து படுத்திருக்கிற மாதிரி பார்த்த காரியத்தின் தன்மை காட்டப்பட்டுச்சு. அப்ப அந்த சரீரம் மரணத்துக்குள்ளாய் அந்த இந்த அவயவங்கள் காரியங்கள் போடப்படும் போதுதான் அந்த தன்மை காட்டப்பட்டுச்சு. அப்பந்தான் மாம்ச மரணத்தின் தன்மை நம்மளுக்கு வெளிப்பட்டுச்சு. மாம்ச மரணம், இந்த ஆவியில உயிர்ப்பிக்கப்படுகிற காரியத்தின் தன்மை எல்லாமே போடப்பட்ட தன்மை அங்கதான் எழுந்துச்சு நமக்கு. அப்ப ஆவியில உயிர்ப்பிக்கப்படுறது மரணத்தை என்னது கூரை முறித்த தன்மை. மரணத்தை ஜெயிக்கிற தன்மை கிடையாது, மரணத்தின் கூரை முறித்த தன்மை. மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும், அந்த கடைசி கால சந்ததியை குறிச்சு வெளிப்படுத்தல சொல்லும் போது அவர் சொல்லுவாரு, மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவருக்காக நிக்கிற ஒரு அது வந்து இரத்த சாட்சி. நேத்து கூட ஒரு காரியத்தை போட்டாரு, அதாவது கடைசி காலத்துல அவரை கைவிடப்பட்ட ஒரு சந்ததியின் தன்மையில சில காரியங்கள் போடப்படும். தன் சொந்த ரத்தத்தை சிந்தி அதுக்கப்புறம் என்ன பண்றது, தேவனுடைய காரியத்துக்குள்ள போய் நிக்கிறது. இந்த காரியத்தின் தன்மை எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? உங்க மாம்ச ரத்தத்தை இந்த ரத்தத்தை சிந்துகிற தன்மை கிடையாது. அந்த தன்மை எப்படிப்பட்டதுன்னா, இருதயம் உடைக்கப்பட்டு நிறுத்தப்படுகிற ஒரு தன்மையின் காரியம் அப்படியா இருக்கும். அது வந்து எல்லாமே அவர் வந்து கொண்டு வருகிற தன்மையே அநேக இடங்கள்ல நம்மளால முழுசா நம்ம அறிவுக்கு ஏற்றது போல நம்ம அதை வியாக்கியம் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா ஆவியானவர் ஒரு காரியத்தை ஆவியில பிறப்பிக்கிறார்னா, ஆவியில பிறப்பிக்கப்பட்ட தலைமுறையால தான் அது எக்ஸாக்டா என்ன வார்த்தைன்றதை நம்மளால அறிய முடியும். இல்லைன்னா என்ன ஆயிடும்னா, அந்த ஆவியில பிறப்பிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை எனக்கு இருக்கிற அந்த மாம்ச அறிவுல நான் அதை வியாக்கியானம் பண்ணி அதை வெளியிடும் போது அது கலப்படமாய் மாறி அவருடைய மகிமையும் மகத்துவத்தையும் குறைக்க தொடங்கி. அவர் இவ்வளவுதான் அவருடைய காரியம், இங்க வந்து நிப்பாரு, இங்க வந்து பண்ணுவாரு, இதுவரை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதை உடையவங்களுக்கு பின்னாடி போய் நிக்கிற மாதிரி காரியம். ஐயோ அங்க என்ன நடக்குது பாருங்க, அங்க என்ன நடக்குது, அங்க எதுவும் நடக்க போறது இல்லை. அங்க சில விஷயங்கள்லாம் வேதம் குறிப்பிட்டபடி முடிவு வரைக்கும் அது சர்வநாசம் அடையறதுக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கு. சர்வநாசம் அடையிற காரியத்தை போய் நான் பார்த்து கொண்டு நின்னா அவருடைய வருகைக்கு நான் எப்படி ஆயத்தமாவேன்? அப்ப என்ன ஒரு கான்ஸ்டன்ட் மைண்ட் வந்துருதுன்னா, அந்த இடத்துல போய் நின்னுகிட்டு முழுசா அங்க என்ன நடக்குது, அங்க இப்ப நிறைய விஷயங்கள் நம்மளுடைய கண் பார்வை எல்லாமே அந்த சைடு தான் திரும்பிடுச்சு. ஆமா, அந்த சைடு தான் முழுசா திரும்பிடுச்சு. தேவன் சொல்றாரு, இன்னொன்னு தெளிவா பார்க்கணும் வேதத்துல, அதுவும் வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம காரியத்துல அநேகமாக வெளிப்படுத்தல் தான். வெளிப்படுத்தலின் ஆழம் மறுபக்கத்தை காமிச்சாருன்னே சொல்லலாம். வெளிப்படுத்தல அநேக இடங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க பரலோகத்தின் தன்மையை நீங்க நிறைய பார்க்க முடியும். ஆமா, வெளியரங்கமா இதுல எழுதப்பட்டது எல்லாமே பூமியில நடக்கிற காரியத்தை தான் அவர் அநேகமாக எழுதுவார். அப்போ பூமியில நடக்கிற காரியத்திலயுமே அவர் அழிவின் காரியத்தை தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனா வருகிற நியாய தீர்ப்பு, அவனுக்கு ஆளுகை ஒப்பு கொடுக்கிற தன்மை, வெளிப்படுத்தின விசேஷம் இதுக்காக தான் எழுதப்பட்டுச்சா? எதுக்கு எழுதப்பட்டுச்சு? அவர் ராஜாவாய் வந்து பூமியில அரசாளுகிற தன்மையை தானே வெளிப்படுத்தின விசேஷம் முழுசுமே வெளிப்படுத்துது. ஆனா அது மறைமுகமாய் வெளிப்படுத்துது. உங்களுக்கு வெளியரங்கமாய் வெளிப்படுத்துகிற தன்மை, அது வெளியரங்கமாய் நீங்க வெளிப்படுத்தல வாசித்தீங்கன்னா உங்களுக்கு வெளிப்படுற தன்மை என்ன இருக்கு? ஆமா, அவனுக்கு ஆளுகை ஒப்பு கொடுக்கப்பட போகுது. இன்னொன்னு தெரியும், இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு புறப்படுது. அது மட்டும் இல்ல சார், இதுல இன்னொரு ஒரு தன்மை இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்துக்கு மேல நம்ம பூமியில இருக்க மாட்டோம்ன்ற ஒரு காரியம் இருக்கு. இருக்கு, நம்ம எல்லாருமே அப்படிதான். அதுக்கப்புறம் யூதர்களுக்கு அந்த தன்மையோட காரியம் தான் அவங்களுக்கு. அதனால நிறைய சபைகள்ல வெளிப்படுத்தலே தியானிக்கிறது இல்லை. ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் தான் உங்களுக்கு என்னது? திறவுகோல். வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டதே எதுக்குன்னா ராஜாங்கத்துக்காக. அந்த ராஜாங்கத்தின் தன்மையே உங்களுக்கு இங்க. ஏன் 7 சபைகள் எங்க வச்சிருக்கிறாரு?
உங்களுக்கு பரலோகத்துக்குள்ள எப்படி நுழையணும், அதுல எத்தனை வாசல் இருக்கு, 7 தன்மை. கரெக்ட். எத்தனை வாசல் இருக்கு, அந்த இந்த 7 அவயவங்கள் நம்மள 7 வழி நம்மளுக்குள்ள இருக்கிற தன்மையில அவருடைய ஜீவ ஊற்று புறப்பட்டு நம்ம அந்த வாசல் வழியை கிறிஸ்துவின் சரீரமாய் மறுபடுத்தப்படுகிற தன்மைக்கு தான் அந்த 7 சபையின் காரியங்களை 7 தன்மை அவர் கொண்டு வர்றாரு. அதாவது எப்படி ஒரு மனுஷன் எப்படி தேவனுக்குள்ள மறுபடக்கூடிய தன்மைக்குள்ள கடந்து வருவான். ரட்சிப்பு, சுத்திகரிப்பு, அப்புறம் ரட்சிப்பின் வெளிப்பாடாய் வல்லமை. ஆமா, வல்லமை தியத்தீரா சபையில இருந்து புறப்படும். தியத்தீரா சபையில வெளிப்பாடு, அங்க அந்த தியத்தீரா சபையின் வெளிப்பாடு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா ஏசபேலின் காரியம் அங்கதான் கொண்டு வரப்படும். பாபிலோன் ஏசபேலின் காரியம் அங்கதான் முழுசா காட்டப்படும். ஆனா அங்க நின்னது வல்லமையின் தலைமுறையின் காரியம். ஆமா. அப்ப அவர் வல்லமை எலும்பி என்னது செய்து. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார், இதுல இன்னொரு ரகசியம் வெளிப்படுது. ஒவ்வொரு இடத்திலும் தேவனுடைய தன்மையை மறைக்கத்தக்கதாக பூமியிலிருந்து எழும்புகிற ஒரு கிரியை அப்படியே அதை அடைக்குது. ஆமா, அந்த தன்மை தெரியாம பார்வை என்ன ஆயிருதுன்னா அந்த முன்னாடி தெரியுற காரியத்தை பார்ப்போம். அதுதான் மறைவானதெல்லாம் தேவனுடைய. அப்ப அவர் என்ன அந்த மறைவானதை வெளியரங்கமாக்குறாரு. ஏன்னா வெளிப்படத்திலே அவர் சொல்லிட்டாரு, இனி எதுவுமே நீ முத்திர போடாத, எல்லாமே காலம் சமீபமா இருக்கு, எல்லாமே வெளியரங்கமாகிற காலத்துக்குள்ள வந்துடுச்சு. அப்ப வெளியரங்கமாகிற காலமே எல்லாருக்குமே இது வெளிப்படுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, எல்லாருக்குமே இது வெளிப்படுமான்னு கேட்டா கிடையாது. யார் இதை வாஞ்சித்து, யார் இதை தேடி, யார் இதை ஓடி இதை ஏன்னா ஒரு பொக்கிஷம் அப்படின்னு கிடைக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா பொக்கிஷத்தை திறந்து யாரும் வச்சுக்க மாட்டாங்க. இதப்பா பொக்கிஷம் வந்து எடுத்துக்கொண்டு சொல்ல மாட்டாங்க. ஒரு பூமியில கிடைக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கே அடி ஆழவரை தோண்டி அதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அந்த ஒரு வேதத்தின் பொக்கிஷம் எங்க இருக்கு தெரியுமா? அது ஒரு ரகசியத்தை வச்சிருக்கிறாரு. எசேக்கியேல்ல இருக்குன்னு நினைக்கிற இந்த வார்த்தை. எசேக்கியேல எசேயவன் தெரியல. அதாவது இருப்பு தாழ்பால்களை வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை அந்த அந்த ரங்கத்தில் இருக்கிற கிடையாது, அந்த ஹாரத்தில் இருக்கிற இருள். அந்தகாரம்ங்கிறது உங்களுக்கு இந்த பூமியில எங்கேயுமே நீங்க அந்தகாரத்தை பார்க்க முடியும். இருள பார்க்க முடியும், காரில பார்க்க முடியும். அந்தகாரத்தை பார்த்திருக்கீங்களா? காரிலும் இருள், ஆழத்தின் ஆழம்தான் இந்த அந்தகாரம். அந்த அந்தகாரத்துல நீங்க வெளிச்சங்கிற ஒரு நுனிய கூட பார்க்க முடியாது. ஆனா பொக்கிஷத்தை அங்கதான் வச்சிருக்கிறாரு. இன்னொன்னு கவனிச்சிங்களா சிஸ்டர், நம்ம இங்கேயே நடைமுறையிலேயே இந்த நிறைய அதாவது ஒரு நேம் கூட இருக்கு பாத்தீங்களா? இப்போ நம்ம அந்தபுரம் அப்படி சொல்ற மாதிரி இவங்கெல்லாம் வசிக்கிறதுக்கு, அது அந்த கோயில் அந்தபுரம், அந்த இது அக்ரஹாரம் அப்படின்ற வார்த்தை, அந்த மாதிரி அதெல்லாம் கூட அதுல கனெக்ட் அந்த இருளின் தன்மைக்குள்ள கனெக்ட் ஆகுற ஒரு தன்மை, கனெக்ட் ஆகுற ஒரு தன்மைக்குள்ள. அப்ப அந்த அந்தகாரத்தின் பொக்கிஷங்கள் அப்படிங்கும் போது நீங்க அதுக்குள்ளே நான் அது பக்கத்திலே போக மாட்டேன் அப்படின்னா, நான் எப்பா பாதாளத்தின் தன்மைக்குள்ளெல்லாம் அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளெல்லாம் நீ நிக்க மாட்டேன், எனக்கு அப்படிப்பட்ட காரியம் எல்லாம் எனக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னா அதுக்குள்ள உள்ள பொக்கிஷத்தையே அங்கேதான் வச்சிருக்கிறேங்கிறாரு. இந்த தன்மை தான் எனக்கு தேவனே இப்படிப்பட்ட தன்மைக்குள்ள என்னை கொண்டு நிறுத்துறீரே, இதுல என்ன ரகசியம்னா ஒரே வார்த்தை சொன்ன, அங்கதான் பொக்கிஷம் இருக்கு, அங்க போய் நிக்காம நீ எப்படி பொக்கிஷத்தை எடுத்துட்டு வருவ? அங்க போய் நின்னாதான் என் பொக்கிஷ பெட்டியை திறக்க முடியும், பொக்கிஷத்தை எடுக்க முடியும். இப்ப ஏன்னா அவருடைய பொக்கிஷத்தை அவன் திருடி வச்சிருக்கான், நமக்கு சுதந்திரமா குடிச்சு. அவன் இன்னும் கேட்டா சிஸ்டர், அவன் திருடி வைக்கல, அவன் அதற்கு அதாவது அதை யாரும் பார்க்காதவன அதாவது தேவன் அதுக்கு மேல ஒரு காவலை போட்டு வச்சிருக்காரு. நல்லா பாத்தீங்கன்னா அவன் கையில அது போல, ஆனா அந்த இடம் தேவனே மறைச்சு வச்சிருக்காரு. சொல்ல போனா அந்த பொக்கிஷம் அங்க இருக்குன்னு கூட அவனுக்கே தெரியாது. அதுதான் அதுல உள்ள உண்மையான ரகசியம். அவன் நோண்டி அந்த பொக்கிஷத்தை அவன் தேடி கொண்டிருக்கிறான். எங்க? உலகம் ஃபுல்லா வெளிச்சத்துல. அவன் வெளிச்சத்துல அதை வச்சிருப்பாருன்னு அவன் எப்படியாவது வெளிச்சத்துக்குள்ள நுழைஞ்சு அதை தேடி எடுத்துடலான்னு பாக்குறான். ஆனா தேவன் தெளிவா வேதத்துல சொல்லி வச்சிருக்காரு, அந்தகாரத்தில் இருக்கிற ஒளிப்பிடத்தில் இருக்கிற நான் உனக்கு தருவேன். அப்ப அதுக்குள்ளதான் உங்களுக்கு பொக்கிஷ பெட்டி இருக்கு, பொக்கிஷமே அங்கதான் இருக்குது. அந்த பொக்கிஷத்துக்காக நீ அங்க நிக்கணும். அந்த பாதை ரொம்ப கடினமான பாதையா தான் இருந்தது. ஆனா தேவன் அவர் ஒரு வார்த்தை முதல்ல சொல்லிதான் கூட்டிட்டு போனார். அநேக தரிசனங்களை காண்பிக்கும் போது இத கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லணும். ஏன்னா இந்த பாதையில, இந்த சிமிர்னா சபையின் பாதையில நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, அந்த பாதையில நிறுத்தும் போது
சில தரிசனங்கள்லாம் பார்த்துட்டு இப்படிலாம் காமிக்கிறீரே, பயந்த காரியம்லாம் உண்டு. அப்போ இதை பார்த்தே நீ பயப்படுறிய, நான் கொண்டு போய் உள்ள நிறுத்தும் போது எப்படியா இருக்கும். ஆனா இதுல நீங்க சொல்லும் ஆனா நீ பயப்படக்கூடாது. இதுல இருந்து பயப்படுற காரியத்தை தேவன் நமக்கு அந்த பயமுள்ள அதை எடுத்தாரு. பயத்தை எடுத்து நான் உன் பக்கத்துல இருப்பேன் அப்படின்னு ஒரு காரியத்தை கொண்டு வந்தார். அப்போ நாம அந்த காரியத்துக்குள்ள நிறுத்தி அவராய் நிறுத்தி அநேக பொக்கிஷத்தின் காரியங்களை அப்படித்தான் வெளிப்படுத்தலின் அநேக ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு. ஆமா, அதுலதான் அவர் பார்க்க வச்சது, இந்த வெளிப்படுத்தல நான் எனக்காக எழுதினேன், அவர் ராஜ்யத்துக்காக, அவர் நாமத்துக்காக. அப்ப அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வெளிப்படுத்தல அநேக நாமங்கள் ஓபன் பண்ணப்படும். அந்த நாமங்கள் எல்லாமே உங்களுக்கு பரலோகத்தின் முழு ராஜாங்கத்தின் தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய நாமங்களாகவே இருந்தது. அதெல்லாமே ஒரு திறவுகோல் மாதிரி. அந்த திறவுகோலை திறக்கும் பொழுதுதான் நமக்கு ரகசியங்கள் உங்களுக்கு நிறைய நாமங்கள் போடப்படுது. பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானுடைய நாமங்கள், தன்மையின் நாமம் என்னன்னா அது எல்லாமே ஒரு தாவீதின் வேறு சந்ததிமானவர், யூதராஜ சிங்கம், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவனுடைய வார்த்தை, ஆதியும் அந்தமானவர், அல்பா ஒமேகாமானவர். அதுல இன்னும் விசேஷ விதமாய் ஒரு நாமம் உண்டு, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தத்தின் தன்மை நாமத்துல அந்த நாமம் ரொம்ப சிங்காசனத்தின் தன்மை முழுவதுமாய் நிற்கிற ஒரு காரியத்தின் தன்மை. அந்த சிங்காசனத்தை 7 சபைகளுக்கும் உள்ள நாமங்கள். அது ஒவ்வொன்றுத்தின் தன்மையிலுமே உங்களுக்கு அவயவத்தின் தன்மை ரொம்ப வெளிப்படும். ஆமா, இப்ப அடுத்தது பெர்கமு சபை. நம்ம அடுத்த காரியத்துல நம்ம கத்தரிக்கை அந்த சுத்திகரிப்பின் தன்மையிலேயே நமக்கு நிறைய ரகசியத்தை வெளிப்படுத்தினார். இல்ல இன்னொரு ஒரு கன்ஃபர்மேஷன் என்னன்னா, அவர் நித்திய உடன்படிக்கை செய்திருக்கிற ஒரு அடையாளத்தையும் அங்கதான் கொண்டு வந்தார். நித்திய உடன்படிக்கையின் காரியமும் அங்கதான் உடன்படிக்கையின் காரியம். அதாவது பழைய உடன்படிக்கையின் தன்மை முடிக்கப்பட்டு புதிய உடன்படிக்கை. இனி நானே பேசுவேன், நானே செயல்படுவேன், அவர் நீராய் செய்யும் நீர்ங்கிற தன்மையை அங்க கொண்டு வந்தார். அதாவது நான்கிற தன்மையை உடைச்சி நாமாங்கிறத விட நீர் மாத்திரம் அப்படின்னு ஒரு தன்மைக்குள்ள என்ன பண்ணாரு, மாத்திரம் நீர் மாத்திரம் நிக்கணும், நான் கூட உமக்குள்ள மறைக்கப்பட்டுரும், அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை வைக்க வச்சார் அந்த இடத்துல. நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த எபேச சபையோட அந்த 7 சபையிலுடைய தன்மையிலுமே ஒவ்வொரு நித்தியத்துக்குரிய ஒவ்வொரு தன்மை தான் ஓபன் பண்ணுவோம். நித்திய ஜீவன், அடுத்த நித்திய உடன்படிக்கை, அப்புறம் நித்திய வெளிச்சம், இந்த மாதிரி ஒவ்வொரு தன்மையிலுமே தான் ஒவ்வொரு நித்தியத்தின் தன்மை முழுவதுமே. நித்திய வெளிச்சம், நித்திய ஜீவன், நித்திய உடன்படிக்கை, நித்திய வாசல், ஆமா நித்திய ஆராதனை. அந்த ஆராதனை அதுல கூட ஒரு வார்த்தை இருக்கு, நித்திய விசுவாசம். அந்த தன்மை இருக்கு. ஆமா, அதுல பாக்கும்போது அந்த இடத்துல காரியத்தை பண்ணாரு. 7 காரியத்தையும் எழுதி வச்சுப்பேன். 7 காரியத்தின் தன்மையும் அதுல வரும். அதுல அந்த தன்மை ஓபன் ஆக தான் உங்களுக்கு பெர்கமுலதான் உங்களுக்கு வார்த்தையின் தன்மை, இருதயத்தின் தன்மை வெளிப்பட்டுச்சு. அதனாலதான் வெளிச்சம், நித்திய வெளிச்சத்தின் தன்மை, வெளிச்சமே அவருடைய வார்த்தையே வெளிச்சம்ங்கிற தன்மை, அந்த தன்மை அங்கதான் வெளிப்பட்டுச்சு. நம்ம இணைந்து ஒரு பிரேயர் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் நன்றி. இந்த வேளையில கூட எங்களுக்கு உங்களுடைய நித்திய ஜீவனுக்குரிய வழிகளை நீர் உண்டு பண்ணி இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்க உலகத்தார் அல்ல, நாங்க உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று நீர் உங்களுடைய வார்த்தையின்படி சொல்லியிருக்கு. அந்த வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறோம். நாங்கள் உலகத்தார் அல்ல, உலகத்திலிருந்து நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டு உம்முடைய ஜனமாக நாங்கள் முத்தரிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளுதலின் ஒரு சந்ததியாய் நீர் எங்களை வைத்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையையும் உம்முடைய நாமத்தையும் விசுவாசிக்கும் விசுவாசம் எங்களுக்குள் பரிபூர்ணப்படவும், உம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் மூடப்பட்ட பிள்ளைகளாய், சாட்சியின் வசனத்தாலே ஜெயமெடுக்கிற பிள்ளைகளாய் இனி மாறத்தக்கதாக தேவன் உம்முடைய சந்ததியை கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து நீர் பரம்ப பண்ணி அவர்களை எழுப்புவீராக. தகப்பனே, அப்பா, நித்திய ஜீவனத்துக்கென்று எங்களை நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். தலித்தாகுமே என்று சிறு பெண்ணே எழுந்திரு என்று நீ சொன்னீரே, அதே போல அந்த சிறு பெண் ஆண்டவரை நித்திரையிலிருந்து எழும்பத்தக்கதாக ஒரு வல்லமை நீர் இந்த நாளிலே வெளிப்படுத்துவீராக. தகப்பனே, மரித்தோர் தங்கள் மரண குழியிலிருந்து வெளிப்படுவார்கள் என்று சொன்னீரே, அப்படியாக மரித்திருந்த ஆவில் மறிக்கிற நீதிக்கு மறிக்கிற அநேக பிள்ளைகள் ஆண்டவரே மரணத்திலிருந்து மரண கட்டுகளிலிருந்து அவர்கள் எழும்பத்தக்கதாக உயிர்ப்பிங்க ராஜா. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்களை உயிர்ப்பிக்கட்டும் கர்த்தாவே. தேவன் அப்படியாக நீ செயல்படுத்துகிற நம்ம கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி
ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.